கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்த அருள் வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கின்றோம். இப்போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்த இரண்டாவது அருள் வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆயத்தம் ஆவோமாக. அதற்கு ஆதாரமாக தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 43வது வசனம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கின்ற போது 2 கள்வர்கள் 2 பக்கத்திலும் அறையப்பட்டிருக்கிறார்கள். 2 கள்வர்களுக்கு நடுவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார். முதல் வார்த்தை அங்கே குழுமியிருந்த அத்தனை பேருக்குமாக சொல்லுகிறார். 2வது வார்த்தை தம் அருகில் நின்ற ஒரு கள்வனை பார்த்து சொல்லுகிறார். ஏன் இவ்வாறு சொல்லுகிறார் என்றால், 2 கள்வர்களுக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. ஒரு கள்வன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் நீ ரட்சித்துக்கொள், இப்போது அதற்குரிய ஒரு தருணம் என்று சொல்லுகிறான். மட்டுமன்று, நாங்கள் இந்த உலகத்திலே பல்வேறு தீமைகளை அரங்கேற்றி இருந்தோம், அதற்கு தண்டனையாக எங்களுக்கு இந்த சிலுவை கிடைத்திருக்கிறது, நீயும் எங்களோடு இணைந்திருக்கிறாய் என்றுதான் இயேசு கிறிஸ்துவை அவன் எண்ணி இருந்தான். ஆனால் அதை பார்த்த மற்ற கள்வனோ அவனை கடிந்து கொண்டு, நீ எண்ணுகிறது போல அல்ல, நாம் இந்த உலகத்திலே தீமைகளை அரங்கேற்றினபடியினால் இந்த சிலுவை மரணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இவரோ அப்படியல்ல, இவர் நீதிமான், இந்த உலகத்திலே மக்களுக்காக வாழ்வதற்காக கடந்து வந்தவர், மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தம் உயிரையே கொடுப்பதற்கு துணிந்தவர் என்று அவனை மிக வலுக்கட்டாயமாக அவனிடத்திலே அவன் சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இரக்கத்திற்காக மன்றாடுகிறான். ஆண்டவரே, நீர் மகிமை பொருந்தினவராய் மாட்சி நிறைந்தவராய் வருகின்ற போது அடியேனையும் நினைத்து கொள்ளும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்தார் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வை சற்றே நாம் பார்க்கின்ற போது மத்தேயு நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 20வது வசனம் தொடங்கி வருகின்ற ஒரு நிகழ்வையும் இதோடு நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். செபதேயுவின் குமாரருடைய தாயார் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு வேண்டுதல் வைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வலது பக்கத்திலே என் பிள்ளையில் ஒருவன் இருக்க வேண்டும், உம்முடைய இடது பக்கத்திலே என் பிள்ளையில் இன்னொருவனும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் பக்கத்தில் ஒருவரை இன்னொரு பக்கத்தில் இன்னொருவரை அமைப்பது என் கையில் இல்லை, தந்தையாகிய கடவுளுடைய திருவுள திட்டமே என்று அவர் குறிப்பிடுகின்றார். சிலுவை காட்சியை மிக தெளிவாக பதிவு செய்கின்ற மத்தேயு நற்செய்தி நூல் ஆசிரியர் மத்தேயு நற்செய்தி நூல் 27வது அதிகாரம் 56வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பக்கத்திலே ஒரு கள்வனும் இடது பக்கத்திலே இன்னொரு கள்வனும் தொங்குகின்ற காட்சியை, அன்று தம்முடைய பிள்ளைகளில் ஒருவன் ஆண்டவருடைய வலது பக்கத்தில் இருக்க வேண்டும், ஒருவன் ஆண்டவருடைய இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த தாயாராகிய செபதேயுவின் குமாரருடைய தாயாரும் இந்த காட்சியை பார்த்து கொண்டு நிற்கிறார் என்று மத்தேயு நற்செய்தி நூல் 27வது அதிகாரம் 56வது வசனத்திலே பதிவு செய்கிறார். எப்படியும் 2 கள்வர்களிலே ஒருவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். இந்த கள்வன் நம்முடைய வாழ்விற்கு தருகின்ற 3 உண்மைகளை துரிதமாக நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விழைகிறேன். முதலாவதாக, இந்த கள்வன் தன்னை உணர்கின்றான், தான் யார் என்பதை உணர்கின்றான். பொதுவாக ஒரு கூற்று உண்டு, உன்னை நீ அறிந்து கொள், நோ யுவர் செல்ஃப் என்று சொல்வார்கள். உன்னை அறிந்து கொள் என்று சொல்லுகின்ற அந்த கூற்று மிக முக்கியமானது. நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன் என்றால் வாழ்வில் திருப்பம் அடைய முடியும் என்பதற்கு ஐயமே இல்லை. பல வேளைகளிலே மனிதர்கள் தன்னை யார் என்று அறிந்து கொள்வதே இல்லை. இங்கே இந்த கள்வன் நான் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ளுகின்றான். இந்த சமூகத்திலே தீமைகளை நிறைவேற்றினவன், பல்வேறு கொடுமைகளை செய்து வாழ்நாட்களை கழித்து கொண்டிருந்தவன் நான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு வருகிறான். இதற்கு இணையான ஒரு அழகான நிகழ்வு ஒன்றை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்லுவார். ஒரு சிறந்த ஒரு உவமையாக அதை குறிப்பிடுவார். லூக்கா நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்திலே அதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் அழுத்தமாக படிக்கிற போது, தந்தையொருவருக்கு 2 பிள்ளைகள், இளையவன் தூர இடம் வரை சென்று விட்டான், தன்னுடைய உரிமையை எல்லாம் தந்தையிடமிருந்து பெற்று எல்லாவற்றையும் அவன் தீர்த்த பிற்பாடு
பன்றி மேய்க்கின்ற ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொள்ளுகிறான். அந்த ஒட்டி கொள்ளுகின்ற அந்த எஜமானிடத்திலே ஒட்டி கொள்ளுகிற போது பன்றி மேய்க்கின்ற பணி இவனுக்கு தரப்படுகிறது. பன்றியை மேய்க்கிறான். இவனுக்கு இப்பொழுது சாப்பாடுக்கே வழி இல்லை. பன்றியினுடைய உணவாகிய தவிடு இவனுக்கு கிடைப்பதற்காக போராடுகிறான். பன்றியோடு போராடி வாழக்கூடிய நிர்பந்தமான நிலை இவனது வாழ்விற்கு வருகின்ற போது கலங்கி நிற்கின்றான். இனி வாழ்வு இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற போதுதான் அவனுக்கு புத்தி தெளிகிறது. அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பின்பு என்று அழகாய் குறிப்பிடப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு ஆங்கிலத்திலே அழகாக சொல்லப்படும் when he came to himself என்று அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் எப்பொழுது அவன் தம்மிடத்திற்கு வருகிறானோ, தம்மை குறித்து எண்ணி பார்க்கிறானோ, அப்பொழுதுதான் அவனுக்கு தெளிவு பிறக்கிறது. தன் தந்தையின் வீட்டில் எத்தனையோ பணியாளர்கள், அவர்களுக்கு வேளா வேளைக்கு சாப்பாடு, ஆனால் எனக்கோ இங்கு எந்த விதமான உணவும் இல்லை என்று இப்பொழுது அவன் புரிந்து கொள்ளுகிறான். தந்தையுடைய அன்பை குறித்து எண்ணி பார்க்கிறான். ஓடோடி தந்தையிடத்திலே வர வேண்டும் என்று துடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்திலும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடிகிறது. பயங்கரமான தீமையை செய்த சங்கீதக்காரனாகிய தாவீது நாத்தான் இறைவாக்கினரால் எச்சரிக்கப்படுகின்ற போது தம் வாழ்வை குறித்து எண்ணி பார்க்கிறான். அவன் அழகாக தன்னுடைய வாழ்வை குறித்து எண்ணி பார்க்கிற போது சங்கீதம் 51வது சங்கீதம் 3வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், இதுவரை அறியாமல் செய்துவிட்டேன், இப்பொழுது நான் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறேன் என்று அவன் உணர்கின்றான். ஆக இந்த கள்வனும் தன் வாழ்வை குறித்து எண்ணி பார்க்கிறான். இரண்டாவதாக அவன் ஆண்டவரிடத்திலே தம்மை தாழ்த்தி மன்றாடுகிறான். தன்னை உணர்கின்றவன் ஆண்டவரிடத்திலே தம்மை தாழ்த்தி மன்றாடுகிறான். தனக்கு வாழ்வு வேண்டும் என்கின்ற விண்ணப்பம் அவனுடைய உள்ளத்திலிருந்து பிறக்கிறது. கடவுளே, நான் இம்மட்டுமாய் என் வாழ்விலே தீமைகள் புரிந்திருக்கின்றேன், இனி எனக்கு வாழ்வு தேவை என்பதை உணர்ந்தவனாய் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் மாட்சியில் வருகின்ற போது என்னை நீர் நினைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறான். அந்த வேண்டுதல் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளாக அவனை வழிநடத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது வாழ்வு உண்டு. மீண்டுமாக இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற போது சங்கீதக்காரராகிய தாவீதும் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார். இந்த மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று மன்றாடுகின்ற அதே மன்றாட்டிலே, தேவனே, சுத்த இருதயத்தை, தூய்மையான உள்ளத்தை எனக்கு நீர் தர வேண்டும், என்னில் நீர் சிருஷ்டிக்க வேண்டும், என்னில் நீர் படைக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறான். இந்த வேண்டுதல் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கன்பானவர்களே, வாழ்க்கையில் தன்னை உணர்கின்ற போது எங்கே தடுமாறி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது, எங்கே தவறி இருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ளுகிற போது அதற்கான வழிமுறையை அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள முடியும். அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்கிறார்கள். நாமும் இப்போதும் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த சிலுவை கள்வன் தன்னை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்தது போல அறிக்கை செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நிறைவாக இந்த சிலுவை கள்வன் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்த நிமித்தமாக வாழ்வு பெற்றுக் கொள்ளுகிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பாரடைஸ் என்று சொல்லுவோம். அதற்கு நீண்ட விளக்கங்கள் எல்லாம் உண்டு. ஆயினும் அது ஒரு அமைதியான, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த, ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டாலே போதும். கடவுள் அப்படிப்பட்ட வாழ்வினை அவர் தருகின்றவராய் இருக்கிறார், நிச்சயம் அருளி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை இயேசுவினுடைய இந்த கூற்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இளைய மைந்தன் தந்தையிடத்திலே ஓடோடி வருகிறான். தந்தையே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு முன்பாகவும் பாவம் செய்துவிட்டேன். உம்முடைய மகன் என்று சொல்லுகின்ற உரிமை பெயர் எனக்கு இல்லை. நீர் உம்முடைய இல்லத்தின் ஒரு பணியாளராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற மாத்திரத்திலே கட்டி அணைத்த தந்தை அவனை மகனாகவே அங்கீகரிக்கின்ற ஒரு அங்கீகாரத்தை நாம் லூக்கா நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது.
ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்வினை நமக்கும் தருகிறார் என்பதுதான் அதனூடாய் அவர் உணர்த்துகின்ற உண்மை. இங்கே இந்த சிலுவை கள்வன் அத்தகு வாழ்வினை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவனுக்கு அந்த வாக்குறுதியை தருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுவரை மற்றவர்களால் கள்வன் என்று என்கின்ற அங்கீகாரத்தை மட்டும் பெற்றவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் ஒரு மகனாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. எனக்கன்பானவர்களே, இந்த அங்கீகாரத்தை ஆண்டவர் இன்றும் நமக்கு அருளி செய்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 16வது வசனம் தொடங்கி நாம் பார்க்கிற போது ஒருவன் அதை வாலிபன் என்று அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இயேசுவிடம் வருகிறான். நான் நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறான். ஆண்டவர் சில கட்டளைகளை சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கடைபிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நிறைவாக ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உன்னிடத்தில் குறைவு ஒன்று இருக்கிறது. நீ உன்னிடத்தில் இருப்பவற்றை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று சொன்ன உடனே துக்கமுகமுள்ளவனாய் அவன் ஆண்டவரிடத்திலிருந்து திரும்பி சென்றான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் வந்து துக்கமுகமாக சென்ற ஒரே மனிதன் அவனாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அவன் தன் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு முற்படவில்லை. ஆகவே ஆண்டவர் தருகின்ற மேன்மையான வாழ்வினை அவன் இழந்து போகக்கூடிய ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. இன்றும் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்ப்போம். சிலுவை கள்வனுக்கு வாழ்வு தந்த ஆண்டவர் இன்று அவரை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு வழங்குகின்ற ஆண்டவராகவே இருக்கிறார். யார் ஒருவர் தங்கள் குறைவுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்தாலும் வாழ்வு உண்டு. 1 யோவான் 1வது அதிகாரம் நமக்கு மிக தெளிவான உண்மைகளை சொல்லுகிறது. 8வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம் என்று நமக்கு சொல்லுகிறது. 9வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவ்வாண்டவரை நாமும் நோக்கி பார்ப்போம். சிலுவையிலிருந்து கிடைக்கின்ற வாழ்வை நாம் சுதந்திரித்து கொண்டவர்களாக வாழ்வோம். நிச்சயமாகவே அன்று சிலுவை கள்வனுக்கு வாழ்வு தந்த ஆண்டவர் இன்று நமக்கும் வாழ்வு தந்து நாம் அவரை நோக்கி பார்க்கிற போது நமது குறைவுகளை மன்னித்து நிறைவான ஆசைகளை நமது வாழ்விற்கு வழங்கி ஆதரிப்பார் என்பதற்கு ஐயமே இல்லை. இந்த வாழ்வினை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்து ஆண்டவரில் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அனுதினமும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.